12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.7 மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். 2, 2, 1 1, -2, 3 என்ற புள்ளிகள் வழி செல்வதும் 2, 1, -3 மற்றும் -1, 5, -8 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டிற்கு இணையாகவும் அமையும் தளத்தின் துணையலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் 2 புள்ளிகளையும் ஏ வெக்டார் மற்றும் பி வெக்டார்னு எடுக்கலாம். அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 புள்ளிகளை வைத்து அந்த புள்ளிகளை கொண்டு நேர்கோட்டின் சமன்பாடு அமைக்கலாம். அதுபோலதான் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டிற்கு இணையாகவும் அமையும். இப்போ நேர்கோட்டின் சமன்பாடு அமைத்து அந்த நேர்கோட்டின் சமன்பாட்டிலிருந்து இணை வெக்டாரை சி வெக்டார்னு எடுத்து துணையலகு அப்போ 2 புள்ளியும் ஒரு வெக்டாரும் தெரியக்கூடிய துணையலகு வெக்டர் சமன்பாடும் கார்ட்டீசியன் சமன்பாடும் கணக்கிட வேண்டும். தேவையான சமன்பாடு எழுதிக்கலாம். 2 புள்ளி மற்றும் ஒரு வெக்டார். தேவையான துணையலகு வெக்டர் சமன்பாடானது ஆர் வெக்டார் சமம் ஏ வெக்டார் பிளஸ் எஸ் இன்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பிளஸ் டிசி வெக்டார். இதில் எஸ் டி என் பிலாங்ஸ் டு ஆர் மெய்யெண்கள் ஆகும். ஏ வெக்டார் என்பது முதல் புள்ளி 2 ஐ கேப் பிளஸ் 2 ஜே கேப் பிளஸ் கே கேபு. பி வெக்டார் என்பது இரண்டாம் புள்ளி ஐ மைனஸ் 2 ஜே பிளஸ் 3 கே ஆகும். அடுத்து சி என்ற மதிப்பு இணை வெக்டார் எப்படி எடுக்கலாம்னா 2 புள்ளிகளை வைத்து நேர்கோட்டின் சமன்பாடு அமைக்கலாம். எந்த 2 புள்ளிகள் 2, 1, -3 -1, 5, -2 என்ற புள்ளி வழி செல்லக்கூடிய செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டிலிருந்து இணை வெக்டார் எடுக்கலாம். நேர்கோட்டின் சமன்பாடானது x - x1 by x2 - x1 இரு புள்ளிகள் தெரியும் பொழுது y - y1 by y2 - y1 சமம் z - z1 by z2 - z1. புள்ளிகளை பிரதியிடலாம். x - x1 இன் மதிப்பு 2 by x2 என்பது -1 -2 சமம் y - y1 இன் மதிப்பு 1 by y2 இன் மதிப்பு 5 -1 z - z1 இன் மதிப்பானது -3 by z2 இன் மதிப்பு -8 z1 இன் மதிப்பானது -3. x -2 by -1 -2 கூட்டும் பொழுது மதிப்பு -3. y -1 by 5 -1 4 minus into minus plus z plus 3 by -8 minus into minus plus 3 வரும். 8ஐயும் 3ஐயும் கழிக்கும் பொழுது மதிப்பு 5 -5. முதல் உறுப்பு -3ன்னு மைனஸ் குறியில இருக்கிறதுனால அனைத்து உறுப்புகளையும் ஒரு மைனஸால பெருக்கிட்டோம் அப்படின்னா சமன்பாடு x -2 by 3 y -1 by plus into minus -4 z plus 3 by -5 மைனஸால பெருக்கும் பொழுது +5ன்னு ஆயிடும். எனவே தேவையான இணை வெக்டார் சி வெக்டார் ஆனது 3i - 4j plus 5k ஆகும். இனி துணையலகு சமன்பாடு எழுதணும்னா நமக்கு தேவையானது b - a1 கணக்கிடணும். அப்போ b - a கணக்கிட்டுக்கலாம். b வெக்டார் - a வெக்டார். b வெக்டார் என்பது i - 2j plus 3k. இடையில ஒரு மைனஸ் குறி. a வெக்டார் என்பது 2i plus 2j plus k கேப் ஆகும். i கேபு - 2j கேபு plus 3k கேபு. பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை மைனஸால் பெருக்கிட்டோம் அப்படின்னா -2i -2j plus into minus k கேபு. i -2i கழிச்சிட்டோம்னா மதிப்பு -i -2j -2j -4j 3 - 1 மதிப்பு +2k ஆகும். 3 - 1 மதிப்பு +2k. எனவே ஆர் வெக்டார் ஈக்குவல் டு சமன்பாடு ஏபிசியின் மதிப்புகளை பிரதியிடும் பொழுது 2i + 2j + k + s பெருக்கல் b - aவின் மதிப்பு கணக்கிட்டு இருக்கிறோம். அதை பிரதியிடலாம். -i -4j + 2k + t என்பது t பெருக்கல் சி வெக்டாரின் மதிப்பு 3i - 4j + 5k ஆகும். s, t belongs to 6 துணையலகு மதிப்புகள் மெய்யெண்கள் ஆகும்.
கார்ட்டீசியன் சமன்பாடு. இதே துணையலகு அல்லாத சமன்பாடா இருந்ததுன்னா கார்ட்டீசியன் சமன்பாட்டுக்கு ஆர் வெக்டாருக்கு பதிலாக எக்ஸ்ஐ பிளஸ் ஒய்ஜே பிளஸ் இசட்கேன்னு பிரதிகிட்டே கணக்கிட்டுறலாம். இந்த இடத்துல கார்ட்டீசியன் சமன்பாடு நம்ம தனியாக கணக்கிடணும். கார்ட்டீசியன் சமன்பாடானது x2 மைனஸ் எக்ஸ் இரண்டு புள்ளிகள் எனும் பொழுது x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 c1 c2 c3 என்பது இணை வெக்டார்கள். சி வெக்டாருக்கு பதிலாக c1 c2 c3 மதிப்புகளை பிரதியிடுறோம். ஒவ்வொரு புள்ளிகளையும் பிரதியிடலாம். x1 y1 z1 என்பது a வெக்டாரின் மதிப்புகள். x1 y1 z1 என்பது 2 2 1. x2 y2 z2 என்பது இரண்டாவது மதிப்பு 1 -2 3. c1 c2 c3 என்பது சி வெக்டாரில் இருக்கக்கூடிய ஐஜேகேவின் மதிப்புகள் 3 -4 5 ஆகும். இதை பிரதியிடும் பொழுது சமன்பாடானது எக்ஸ் மைனஸ் x1 இன் மதிப்பு 2 y மைனஸ் 2 z மைனஸ் 1. அடுத்து x2 மைனஸ் x1 எனும் பொழுது 1 -2 -2 -2 3 -1. c1 c2 c3 இன் மதிப்புகள் 3 -4 5. அணிக்கோவை முடிச்சுட்டு ஈக்குவல் டு 0. x மைனஸ் 2 1 மைனஸ் y மைனஸ் 1 2 z மைனஸ் 1. 1 மைனஸ் 2 இன் மதிப்பு என்ன? மைனஸ் 1. மைனஸ் 2ஐயும் கூட்டிட்டோம்னா -4. 3 மைனஸ் 1 இன் மதிப்பு என்ன? 2. 3 -4 5. இது அப்படியே எழுதிடலாம். சமம் 0. அணிக்கோவையை சுருக்கிறோம். முதல் உறுப்பு x மைனஸ் 2 சிற்றணிக்கோவை எனும் பொழுது எது கேன்சல் ஆகும்? முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆகும். மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் -4 2 -4 5 பெருக்கும் பொழுது 4 5 20 -20 4 2 8 -8க்கு +8ன்னு கொடுப்போம். இரண்டாவது உறுப்புக்கு குறியை மாற்றி -y மைனஸ் 2 சமம் பெருக்கல் -1ஐயும் 5ஐயும் பெருக்கிட்டோம்னா மதிப்பு -5 3 2 6 +6க்கு -6 ப்ளஸ் z மைனஸ் 1 பெருக்கல் 1 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 12 -12 எனும் பொழுது +12ன்னு கொடுக்குறோம் ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் 2 பெருக்கல் 20ல் 8 கழிச்சிட்டோம்னா மதிப்பு -12 -y மைனஸ் 2 பெருக்கல் 5 -5ஐயும் 6ஐயும் கூட்டும் பொழுது 11 -11 ப்ளஸ் z மைனஸ் 1 பெருக்கல் 12 + 4 மதிப்பானது 16 சமம் 0. 12ஆல் பெருக்கும் பொழுது -12x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 12 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 11y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 பெருக்கல் 11 22 ப்ளஸ் 16z மைனஸ் 16 சமம் 0. -12x ப்ளஸ் 11y ப்ளஸ் 16z 24ஐயும் 22ஐயும் கழிச்சிட்டோம்னா ப்ளஸ் 2 2 16ல் கழிக்கும் பொழுது மதிப்பு -14 சமம் 0. முதல் உறுப்பு மைனஸ் குறியில் இருக்கிறதுனால சமன்பாட்டை ஒரு மைனஸால் பெருக்கும் பொழுது 12x மைனஸ் 11y மைனஸ் 16z மைனஸ் 14 + 14 ஆயிடும் ஈக்குவல் டு 0 ஆனது தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு ஆகும். தேங்க்யூ.